கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ரெப்பெண்டன் கிறிஸ்டியன் யூடியூப் வழியாக Gift News என்ற தலைப்பின் கீழ் மனதிருப்புதலை மையமாகக் கொண்ட செய்திகளை ஒவ்வொரு மாதமும் அதன் முதல் வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு தேவ ஊழியர்களின் மூலம் வழங்கி வருகிறோம். பார்த்து பயனடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். மனம் திரும்புவோம், மறுகரையில் மன்னனுடைய மாளிகையை காணும் வரை. Repentant Christian YouTube channel. நல்லவர், ஆண்டவர் நல்லவர். ஆமென். வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நாளில் கொஞ்ச நேரம் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபம், முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா, கொஞ்சம் புளித்தமா, பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? பிசைந்த மாவனைத்தையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? அறிவீர்களா? ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைப்படும்படியாக, தேவ பிரசன்னம் நம்மை மூடும்படியாக ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் ஆசை, எங்கள் வாழ்க்கையின் தேவை எப்பொழுதும் நீராகவே இருந்துவிடும். ஆண்டவரே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டதைப் போல எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிகளிலுமே அந்த நல்ல பங்காகி உம்மை தெரிந்து கொள்வதே எங்கள் வாஞ்சியாக இருக்கட்டும், எங்கள் தேவையாக இருக்கட்டும். எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை நீர் பேசுவீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது ஒரு பதத்தை பயன்படுத்துகிறார். கொஞ்சம்
புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? வேத புத்தகம் எழுதப்பட்ட நாட்களில் அல்லது இந்த பைபிள் கலாச்சாரத்தின்படி புளித்தமா என்று எழுதுவது அவர்களுக்கு எளிதாக புரிந்துவிடும். புளித்தமான்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு புளித்தமான என்னன்னு தெரியாது இல்லை. ஆமாம், இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு புளித்தமானா ஏன்னா நம்ம ரெடிமேடாகவே மாவு வாங்கி பழகிட்டோம். ஆனால் பழைய நாட்களில் இந்த கலாச்சாரத்தின்படி என்ன செய்வாங்கன்னா, இப்போ இதை விளக்கணுன்னா ஆக்சுவலாக இதை மொழியாக்கம் செய்யணுன்னா இப்படி தான் செய்யணும். கொஞ்சம் தயிர் முழு பாலையும் புளிப்பாக்கி விடும் அல்லவா அப்படின்னு தான் எழுதணும். ஸோ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கொஞ்சம் புளித்தமாக எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், புளிப்பாக்கிறோம். ஒரு நல்ல கிறிஸ்தவன், ஒரு நல்ல கிறிஸ்தவ சபை எப்பொழுதும் எதிலே தீவிரம் காட்டும் என்றால் அது தனக்குள்ளே காணப்படுகிற அல்லது அவன் தனக்குள்ளே காணப்படுகிற புளித்த மாவை எப்பொழுதும் காண்பதில் அவன் தீவிரம் காட்டுவான். அந்த புளித்தமா என்ன? அது அவன் எப்படியாவது தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை அடைந்து விடாதபடி அவன் ஜீவிதத்தில் கெடுத்து போடுகிற அந்த காரியங்களை அவன் எப்பொழுதுமே அறிவதில், அதை தன்னை விட்டு அகற்றுவதில் அவன் தீவிரம் காண்கிறவனாக இருப்பான். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். ஏன்னா கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது எப்பா கொஞ்சம் புளித்தமா எல்லாத்தையும் உப்பு பண்ணிடு பார்த்துக்கோ. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய தனிப்பட்ட ஜீவிதத்தில் எனக்குள்ளே காணப்படுகிற அந்த புளித்த மாவை நான் இனம் கண்டு அடிக்கடி அதை நான் என்ன செய்யணும், நீக்கிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவராகிய புதிய ஏற்பாட்டில் நீங்கள் 5 புளித்த மாவை புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியும். 5 புளித்த மாவை புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த நாட்களில் அன்றைய சபையை அவர் பாழாக்குகிற 3 புளித்த மாவை காண்பிச்சு கொடுத்தார். நல்லா கவனிங்க. அவர் தான் வாழ்ந்த நாட்களில் சபையை பாழ்படுத்துகிற 3 புளித்த மாவை காண்பிச்சு கொடுத்தார். அந்த 3 புளித்தமா என்ன தெரியுமா? ஒன்று பரிசேயரின் புளித்தமா. லூக்காதின சுவிசேஷம், இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரியே நம்ம இதை எடுப்போம். லூக்காதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 12:1. அத்தருணத்திலே அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து, மாயமாகிய பரிசேயருடைய, எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க, என்ன புளித்த மாவு முதல்ல காண்பிச்சு கொடுத்தாரு? பரிசேயர்கள். இந்த பரிசேயருடைய புளித்தமா எதை உப்பு பண்ணிடும்னா மொத்தமாக என்ன செஞ்சிடும்? சீசர்களுக்கு காண்பித்து கொடுத்தாரே, அந்த இருக்கிறாங்க பாரு அந்த பரிசேயர்கள், அவங்கள மாதிரி என்ன செஞ்சிடாத, வாழ்ந்துடாத. ஏன்னா அந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே மிகவும் ஒய்யாரத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒய்யாரத்தில் வைத்து பார்க்கப்பட்டவர்கள் பரிசேயர்கள். ஆண்டவரே என்ன சொன்னார்னா, அவங்க சொல்கிறத கேளு, அவன் வாழ்க்கையை மட்டும் என்ன செஞ்சிடாத, பின்பற்றிடாத. காரணம் அதற்கு என்னென்னா ரிச்சுவலிசம். அவன் வாழ்க்கை ஒன்றா இருக்கும், அவன் செயல். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, பரிசேயருடைய புளித்தமா நீண்ட ஜெபம் பண்ணுவாங்க, லைஃபுக்கும் வாழ்க்கைக்கும் அவங்களுடைய ஆராதனைக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ அந்த புளித்தமா என்ன செஞ்சிடும், காணிச்சு விடுச்சு. ரெண்டாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னொரு புளித்தமாவை காண்பித்து கொடுத்தார். என்ன புளித்தமா தெரியுமா? சதுசேயருடைய புளித்தமா. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு 16. பரிசேயர் சதுசேயர் என்ற ஒரு புளித்தமாவை குறித்து, ரெண்டாவது புளித்தமா என்ன சொன்னார் தெரியுமா? அவர் தான் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவர் சதுசேயருடைய புளித்தமாவை குறித்து காண்பிச்சு கொடுத்தாரு. சதுசேயருடைய புளித்தமா என்ன செய்யும்? அவங்க என்னன்னா, அந்த சதுசேயர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தேவதூதர்களை விசுவாசிக்க மாட்டாங்க, உயிர் தெழுதலை. ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா, சதுசேயர்கள் மெட்டீரியலிசம் சொல்லுவாங்க.
அவர்களுடைய ஜீவிதம் ஆண்டவர் சொன்ன சதுசேடு புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிரு. அதே நேரத்தில் ஆண்டவர் இன்னொரு புளித்த மாவு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இன்னொரு புளித்த மாவையும் காண்பித்து கொடுத்தார். அது யார் தெரியுமா? ஏரோதினுடைய புளித்தமா. மார்க் 8:15 பாருங்க. நான் வரிசையாக சொல். மார்க் 8:15 ஏரோதின் புளித்தமாவை குறித்து ஏரோதினுடைய அவங்க எப்படின்னா சர்ச்சைக்கும் ஏரோதினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா வேர்ல்டலிசம், அதாவது உலகம் என்ன செய்யும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த நாட்களிலே அன்றைக்கு சபையை பாழ்படுத்துகிற புளித்த மாவை காண்பித்து கொடுப்பவராக இருந்தார். இன்னைக்கு ஒரு சபை வளருதுன்னா, ஒரு சபை ஆண்டவரோட நடக்குதுன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதன் தேவனோடு நடக்கிறானா, அவன் எதில் அதி தீவிரம் காட்டுவான் என்றால், அவன் தனக்குள்ளே காணப்படுகிற புளித்த மாவை, எது என்னுடைய ஜீவிதத்தை அடிக்கடி கெடுத்து போடுகிறது, எது தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை நான் அடையாதபடிக்கு எனக்குள்ளே ஆக்கிரமித்திருக்கிறது என்பதிலே அவன் தீவிரமாக கவனம் காட்டுவான். நாம் வாழுகிற நாட்களில் நாம் தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது நம்மை அளவுக்கு அதிகமாக ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற புளித்த மாக்களை அகற்றுவதிலே நாம் தீவிரம் காட்டுவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் வாழ்ந்த நாட்களில் அவர் 2 புளித்த மாவை காண்பிச்சு கொடுத்தார். சபையை பாழ்படுத்துகிற அவர் புளித்த மாவை கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். கலாத்தியர் 5:9 அவர் புளித்த மாவை குறித்து சொன்ன காரியத்தை பாருங்கள். மறுபடியும் வாசியுங்கள். புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்ப பண்ணும். கலாத்தியருக்கு எழுதும் பொழுது என்னன்னா, இந்த கலாத்தியர்கள் அது சபையை மறுபடி பாழ்படுத்திடும். அது என்னன்னா லீகலிசம். அதே போல் இன்றைக்கு நான் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு புளித்த மாவை காண்பித்து கொடுத்தார். என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது கொரிந்தியருடைய புளித்த மாவை அடையாளம் காண்பித்து கொடுத்தார். கொரிந்தியரே, நீங்கள் வெளியே உள்ள காரியத்தை பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஆனால் உண்மை என்னன்னா உங்களுடைய வாழ்க்கை, கொரிந்தியரே நீங்கள் தவறான ரூட்டில் போய்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் புளித்தமாக உங்களுடைய ஜீவித ஓட்டத்தை கெடுக்க போகிறது என்பதை அடையாளம் காண்பித்து கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கடைசி நாட்களுக்கு நெருங்குகிறோம் என்கிற உணர்வு வருமானால், எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டுடைய சமூகத்தில் இன்னும் கிட்டி சேர்ந்து என்னை நான் இன்னும் சரிப்படுத்த வேண்டும் என்பதில் பரிசுத்த ஆவியானவரோடு துணை கொண்டு நாம் அதிக தீவிரம் காட்டுகிறவர்களாக மாறிவிடுவோம். அப்பொழுது நம்முடைய ஜீவிதத்தின் ஒரே குறிக்கோள் என்னவாக இருக்கும் என்றால், ஆண்டவரே, உங்கள் சாயலுக்கு ஒப்பான சாயல் இல்லாதபடி எனக்குள்ளே கிரியை செய்கிற எல்லாவற்றையும் உங்களுடைய பரிசுத்த நெருப்பு அக்கினி அழித்து விடட்டும் ஆண்டவரே என்று ஒவ்வொரு நேர ஜெப நேரத்திலும் நீங்கள் கதறுகிறவர்களாக மாறிவிடுவீர்கள். இந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை மட்டும் இன்று எடுத்துக்கொண்டு இந்த கொரிந்தியர்கள் எப்படி தங்களுக்குள்ளே இந்த புளித்த மாவை அனுமதித்தார்கள் என்பதை வரிசையாக நாம் பார்க்க போகிறோம். சொல்லுவாங்க இல்லையா, வேர்ஸ் பை வேர்ஸ் ஸ்டடீஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அதற்கு ஒரு சாம்பிளாக இந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இந்த 1 கொரிந்தியர் 5 எப்படி எனக்குள்ளே இந்த பொருந்து சபை தனக்குள்ளே அந்த புளித்த மாவை அனுமதித்தது என்பதை நாம் பார்த்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படி சில நேரங்களில் அனுமதிப்போம் அப்படிங்கிறதையும் நாம் கண்டுபிடித்து இந்த மாலை வேளையில், ஆண்டவரே, நானும் புளித்த மாவை ஒருபோதும் எனக்குள்ளே நான் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி கதறுகளாக இருப்போம். இந்த கொரிந்து சபையினுடைய காரியம் என்னென்னா, கொரிந்து சபை அன்றைக்கு இருந்ததில் நான் சொல்லணும்னா, ஒருவேளை நான் ஏதேன்ஸ் நகரத்தில் இருப்பேன் என்றால், அன்றைக்கு இருந்ததில் மிக சரியான ஒரு சபை, மிக சிறந்த சபை கொரிந்து சபையாகவே இருந்தது.
ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பார்வையில் அந்த சபையை வேற மாதிரி அவர் பார்த்தார். இந்த கொரிந்து சபை என்ன பேக்ரவுண்டில் இருந்துச்சுன்னா, அது ஒரு ட்ரேட் சென்டர். ஏதென்ஸ் ஒரு ட்ரேட் சென்டர். அது மத்தியில் இருந்த பட்டணம் இது. இப்போ இந்த உலக பிரகாரமான அநேக காரியங்கள் அங்கே வந்து போய் கொண்டிருந்தது. இந்த கொரிந்து சபையை குறித்து ஒருவர் எழுதுகிறார், நான் ஏற்கனவே சொன்னபடி தான், சபையானது உலகத்தில் இருக்கலாம், சபையானது இருக்கும். ஆனால் சபைக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது. ஆனால் இந்த கொரிந்து சபைக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை காணப்பட்டது. முதலாவது கவனிங்க, அந்த சபை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஜீவிதத்தில் அந்த புளித்த மாவை அனுமதித்தது என்பதை நாம் இந்த 15 வசனங்களுக்குள்ளாக கொண்டன்பின் ஒன்றாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1ஆம் வசனத்தை பாருங்க. உங்களுக்குள்ளே வாசியுங்கள். விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. கவனிங்க, பெரிய சபை. ஆனா அந்த சபையில யாருமே பார்க்க முடியாத அளவு அங்கே ஒரு காரியம் இருக்கிறது. அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்பட, அஞ்ஞானிகளும் பார்த்து அசிங்கப்படுகிற விஷயத்தை அந்த சபை தனக்குள்ளே விட்டு விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? கவனிங்க, அதான் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரத்யட்சமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரம். கவனம், முதல்ல அந்த சபை எங்கே தவறியது என்றால் கண்டுபிடிக்காமல் விட்டது. தனக்குள்ள இருக்கிற இந்த விஷயத்தை அந்த சபையால கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறத நம்ம பின்னால வானால், அங்கே ஒரு தேவ மனிதன் இருந்தான், அங்கே ஒருவன் இருந்தான். அவன் அந்த சபையை தன்னுடைய இதயத்திலே சுமந்து கொண்டிருந்தான். அவன் பேர் தான் குலவையால். குலவையால் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? இந்த காரியத்தை பார்த்த பொழுது அவனாலே பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை. உடனே என்ன பண்ணான்னா, பவுலுக்கு ஒரு லெட்டர் எழுதினான். பவுலே, நீ ஆரம்பித்த சபை, நீ ரத்தம், நீ உன்னுடைய பிரயாசத்தினாலே, உன் கண்ணீரினாலே, உன் முழங்காலினாலே ஸ்தாபித்த சபையினுடைய நிலைமையை பார் பவுலே. அங்க இருக்கிற சூழ்நிலையை பார். ஒரு நல்ல விசுவாசி, ஊழியக்காரர்கள் மட்டும் சபையை இதயத்தில் சுமப்பவர்கள் அல்ல, அந்த விசுவாசியும் சபையை இதயத்தில் சுமந்தவனாக பாரப்பட்டு கொண்டே இருப்பான். ஆமென். பாஸ்டர் பாரப்படுவாங்க, அம்மா பாரப்படுவாங்க. இது ஒரு குடும்பம். எப்பொழுதும் சபையை அவர்கள் மட்டுமல்ல, நாமும் இதயத்தில் தூக்கி சுமக்கிறவர்களாக இருப்போம். அவனால் மாத்திரம் அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அவன் ஒருவன் தான் அதை கண்டுபிடிக்கிறவனாக இருந்தான். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக நேரம் இந்த கண்டுபிடிக்காமல் விடுவது தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தை வேற இடத்துக்கு கொண்டு விடும். அதனால தான் நம்ம அடிக்கடி ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது, ஆண்டவரே, என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறியும் ஆண்டவரே, அங்கே உமக்கு விரும்பமில்லாத காரியங்களை எனக்கு காண்பித்து கொடும் ஆண்டவரே, அப்படி என்று கதறுகளாக இருப்போம், கதறுகளாக இருப்போம். இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு குலவையால் இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். உங்களுக்கு ஒரு குலவையால் இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மற்றவர்களெல்லாம் அந்த சபையை பார்த்துவிட்டு யாருக்கு வந்த விதம் என்று போய்கொண்டிருக்கும் பொழுது, இவன் மட்டும் அந்த சபையை சுமந்தவனாக சபையினுடைய காரியங்களை சுட்டி காட்டுகிறவனாக இருந்தான். சபை என்று சொல்வதற்கு மாத்திரமல்ல, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்குள்ளே இருக்கிற காரியத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒருவேளை உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுடைய பாவங்களை சுட்டிக்காட்ட உங்களுக்கு ஒரு குலவையால் இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை உங்களுக்கு ஒரு ப்ளீஸ் உங்களுக்கு ஒரு தேங்க்யூ உங்களுக்கு ஒரு நாத்தான் இருந்தால், தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சவுலுடைய வாழ்க்கையிலே
சவுல் எங்கே தவறுனான் தெரியுமா? அவனுடைய குறைகளை காண்பித்து கொடுக்கிற சாமுவேலை அவன் எப்பொழுது புறந்தள்ளினானோ அப்பொழுது அவன் மிகுந்த நஷ்டமடைந்தவனாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்தான். ஆனா அதே நேரத்தில் தாவீது இருக்கட்டுமே, தாவீது மிகச்சிறந்த நண்பன். அவன் என்ன செஞ்சான்? காண்பித்து கொடுத்தான். தாவீதுக்கு நாத்தான் காண்பித்து கொடுத்தான். எப்படி காண்பித்தான் கொடுத்தான் தெரியுமா? போய் பாரு. பிரியமானவர்களே, முதலாவது நாம் தேவ சமூகத்திற்கு போகும் பொழுது, இன்னைக்கு அநேகர் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகும் பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூட இடைப்படுவதே இல்லை. நான் மிகவும் வேதனையோடு சொல்லுகிறேன், அவர்களுடைய ஜெபமும் அவர்களுடைய வேத வாசிப்பும் இயந்திரமயமாக மாறிவிட்டது. மெக்கானிக்கல் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? மெக்கானிக்கல். நோ, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறப்ப ஆண்டவர் உங்களோட பேசுவதும், ஆண்டவர் உங்களோடு கூட அவர் தன்னுடைய இதயத்தின் பாரத்தை இறக்கி வைப்பதை போல ஒரு மேல அனுபவம் வேற எதுவுமே இருக்கவே முடியாது. நீங்கள் நேர்மையாக தேவ சமூகத்திற்கு ஜெபிக்க போவீர்கள் என்றால் அந்த ஜெப வேளை முதலாவது தேவன் உங்களை காண்பித்து கொடுக்கிற இடமாகவே அது இருக்கும். யோசுவாவின் புத்தகம் முழுவதுமே வெற்றியின் புத்தகம். யோசுவாவின் புத்தகம் முழுவதுமே. ஆனால் அந்த வெற்றியின் புத்தகத்தில் தைலக்காரனுடைய குப்பியை ஒரு செத்தையின் ஆற பண்ணுவதை போல, நல்லா கவனிங்க, தைலக்காரனுடைய குப்பியை ஒரு செத்தையின் ஆற பண்ணுவது போல ஒட்டுமொத்த வெற்றியை ஆயிப்பட்டணத்தில் தோற்று போனார்கள். ஆனால் இந்த ஆயிப்பட்டணத்தில் தோற்று போவதற்கு முன்பாக அவர்கள் அந்த ஆயிப்பட்டணத்தை குறித்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? நம்ம எல்லாரும் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்மெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள்னா எரிகோவையே வீழ்த்தினாங்க. நாங்களாம் எப்படிப்பட்ட ஆட்கள்? யோர்தானையே கடந்தவங்க. யோர்தானை கடந்துடலாம். நல்லா கவனிங்க, நம்முடைய வெற்றி நம்முடைய எதிரியை வைத்து தீர்மானிக்கப்படுவதல்ல, என்னை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. ஆமென். என் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாவம் எவ்வளோ பெருசு, எனக்கு முன்னால் இருக்கிறவன் எவ்வளோ பெருசுங்கிறத வச்சு இல்லை, கோலியாத்துக்களை வைத்து வெற்றி தீர்மானிக்கப்படுவதில்லை, மாறாக தாவீதுகளை வைத்தே வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அடிக்கடி என்னால் ஜெயிக்க முடியலன்னா பாவம் பெரியதாக இருப்பதினால் அல்ல, நான் சரியாக இல்லாததினால. யோசுவா போய் ஆண்டவர்கிட்ட போய் கதறி அழுகிறார். யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு நேராக வாருங்கள். அங்கே யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் வாசியுங்கள். யோசுவா 7:10. யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி மூங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். போதும், கவனிங்க. யோசுவா போய், ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இந்த எரிகோ கோட்டையை நாங்கள் ஜெயிச்சிட்டோம், இந்த யோர்தானை கடந்து வந்துட்டோம், ஒண்ணுமில்லாத ஆய்க்கு முன்னால தோற்று போயிட்டோமே ஆண்டவரே, நீர் இப்படி செய்தது என்ன ஆண்டவரேன்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ முதல்ல எந்திரி. அந்த வசனம் ப்ராக்டிக்கலாக நல்லா இருக்கும். நீ இப்படி முழுந்து கிடக்கிறது என்ன? முதல்ல எந்திரி. தப்பு என் மேலே இல்லை, தப்பு அவங்க மேலே இல்லை, தப்பு ஓ மேலே. தப்பு யார் மேலே இல்லை? என் மேலே இல்லை, அவங்க மேலே இல்லை, ஓ மேலே. யோசுவா, யோமேன், என்ன நீ என்ன செஞ்சிருக்கிறீங்க? உங்கள் பாளையத்தில் சாபத்தீடானது ஒன்று அங்கே இருக்கிறது. ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். அங்கே ஒன்று இருக்கு பார். யோசுவா கண்டுபிடிக்காமல் விட்டதினாலே, யோசுவா கண்டுபிடிக்க தவறுதினாலே அவன் ஆயிப்பட்டணத்தில் தோற்று போனான். அப்போ தான் ஆண்டவர் அவன்கிட்ட காண்பித்து கொடுத்தார். அங்கே ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் யாரு? ஆகான். அந்த ஆகான் நான் என்ன செய்கிறானா,
சாபத்தீடானது ஒன்றை எடுத்துக்கொண்டு தன் பாளையத்தில் புதைத்து வைத்திருக்கிறான். அப்படி புதைத்து வைத்திருக்கும் பொழுது நான் என்ன செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நாம் நேர்மையாய் கேட்க வேண்டிய 3 கேள்விகள் இருக்கிறது. 3 கேள்விகள் இருக்கிறது. என்ன கேள்வி தெரியுமா? ஆண்டவரே, சுத்திகரிக்கப்பட வேண்டிய என் பாளையம் எது ஆண்டவரே? முதல்ல, ஆண்டவரே, சுத்திகரிக்கப்பட வேண்டிய என் பாளையத்தில் சுத்திகரிக்கப்பட வேண்டியது என்ன ஆண்டவரே? யோசுவாவே, நீ கேட்டு பழகு. அப்பொழுது தேவன் அங்கே காண்பித்து கொடுப்பார். சுத்திகரிக்கப்பட வேண்டிய பாளையம் சுத்திகரிக்கப்படும். 2வது, ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, சுட்டரிக்கப்பட வேண்டிய காரியம் என்ன ஆண்டவரே? அப்பொழுது ஆண்டவர் சுட்டரிக்கப்பட வேண்டிய காரியத்தை காண்பித்து கொடுத்தார். என்ன தெரியுமா? அங்கே ஒரு பாபிலோனிய சால்வை இருக்கிறது, அங்கே வெள்ளி சேக்கல் இருக்கிறது, பொன் பாலம் இருக்கிறது. அது எங்க இருக்கிறது? கூடாரத்தின் அடியிலே புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிற காரியம், என் கூடாரத்தின் அடியில் நான் யாருக்கும் தெரியாமல் புதைத்து வைத்திருக்கிற பொன் பாலங்களை வைத்துக்கொண்டு தேவன் எனக்கு எல்லாவற்றையும் வெற்றியை தருவார் என்று நான் கனவு காணவே முடியாது. சுத்திகரிக்கப்பட வேண்டிய பாளையம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சுதந்தரிக்க வேண்டிய ஆயி சுதந்தரிக்கப்படும். ஆமென். சுதந்தரிக்கப்பட வேண்டிய ஆயி பட்டணம், இன்னும் அநேக ஆயி பட்டணங்கள் என்னாலே சுதந்தரிக்க முடியவில்லை. சில மாம்சத்தின் இச்சைகள் என்னால் இன்னும் சுதந்தரிக்க முடியவில்லை. சின்ன பாவம் நான் அடிக்கடி விழுறேன். ரீசன் என்ன? ஆண்டவரிடத்தில் நேர்மையாக உள்ளே சுட்டரிக்கப்பட வேண்டியவைகளை சுட்டெரியும் ஆண்டவரே என்று கேட்கிறோம். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதல்ல கொரிந்து சபை எங்கே தவறுச்சுன்னா, அதற்குள்ளே காணப்பட்ட அந்த பெரிய விஷயத்தை அது கண்டுபிடிக்காமல் விட்டுருச்சு. ஆனால் அங்கே ஒரு குலவையால் இருந்தான், அவன் கண்டுபிடித்து கொடுத்தான். எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சு கொடுத்தான்? பவுலுக்கு சொல்லி பவுல் லெட்டர் எழுதினார். இந்த அற்புதமான நிருபம் வர்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? குலவையால். உண்மையிலே பவுல் இப்படி குலவையால் இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு நிருபம் நமக்கு கிடைச்சிருக்காது. சபையை இருதயத்தில் சுமக்கிற குலவையாட்கள் இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். 2வது, இந்த சபை என்ன தவறு செய்தது தெரியுமா? கவனியுங்கள். அப்போஸ்தலனாகிய கொரிந்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 2வது தவறு என்னன்னு பாருங்க. 1ஆம் வசனத்தை பாருங்கள். 1ஆம் வசனத்தை, விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். கவனிங்க, இப்ப அரசல் புரசலா தெரியுது, ஒரு சிலருக்கு தெரியுது. ஆனா தெரிஞ்சாலும் அப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். என்ன தெரியுமா? தெரிஞ்சிருக்கு. முதல்ல ஒரு சிலருக்கு காண்பித்து அங்கே கண்டுபிடிக்காமல் விட்டது வேற. இப்ப தெரிஞ்சிருந்தாலும், ஒரு சிலருக்கு அங்கே தெரிஞ்சிருந்தாலும் அப்படிப்பட்டவன் மேல என்ன செய்யலை? அவங்க கண்சாடையா இருந்தது. என்னவா இருந்தது? அதெல்லாம் ஒரு விஷயமா? அநேக நேரம் நாம் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம பார்வையில் இது பெரிய பாவம், இது சின்ன பாவம் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருக்குறோம். அப்படிதானே? எனக்கு தெரிய விபச்சாரமா பெரிய பாவம், பொய் சொல்லிட்டாங்களா, திருட்டானா பெரிய பாவம். தேவனோடு நெருங்குவதின் அடையாளம் என்ன தெரியுமா? சீரியஸாக சொல்கிறேன். தேவனோடு நீங்கள் நெருங்குவதின் அடையாளம் நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷைகளை வைத்து கணக்கிடப்படுவதில்லை. நீங்கள் எந்த பாவத்தை
அது ஒன்றுமில்லை என்று நினைக்கிறீர்களோ, அது தேவனுடைய சமூகத்திற்கு வரும்பொழுது அதை பெரியதாகவே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். அது உங்களுடைய பார்வையில் தேவ சமூகத்தில் நெருங்க நெருங்க, ஆண்டவரே இன்னும் இந்த பாவத்தை, இந்த கோபத்தை, அதற்கு நீங்கள் ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருக்க மாட்டீர்கள். அவங்க கோபப்பட்டதுனால நான் கோபப்பட்டேன், அதற்கு நான் 1000 தப்பார்த்தம் கொள்ளலாம். இல்லை, தேவனோடு நெருங்குவதின் மார்க், நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு தனி மனிதனும் சரி, ஒரு சபையும் சரி, அந்த சபை தேவனோடு நெருங்குது, அந்த தனி மனிதன் தேவனோடு நெருங்குறாங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்னா, அவன் பாவத்தை எவ்வளவு சீரியஸாக கையாளுறாங்கிறத வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி எல்லாரையும் பார்த்துட்டே வந்தான். எப்பொழுது அவன் தேவனை பார்த்தானோ, நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, எப்பொழுது ஏசாயா அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவரை பார்த்தாரோ, அப்பொழுது அவர் கதறன தெரியுமா? நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன். முதல்ல என்ன பார்த்தார்? ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். இப்படி யார் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து அசுத்த உதடு தானே? ஏசாயா விபச்சாரம் பண்ணல. அவன் என்ன சொன்னார் தெரியுமா? ஏசாயா கெட்ட வார்த்தை பேசல. பட் ஏசாயா தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது அவருக்குள் காணப்பட்ட விஷயத்தை அவர் கண்சாடையாக இருக்க விரும்பவே இல்லை. அப்படி தேவ சமூகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறவர்களுக்காக ஏசாயாவின் நாவை தொட்ட குறடு இன்னும் காத்துக்கொண்டே இருக்கிறது. அந்த குறடு யாருடைய நாவை தொட வேண்டும் என்று காத்துக்கொண்டிருக்கிறது. அந்த ஏசாயாவின் நாவை தொட்டதை போல அவர்களையும் அது தொட்டு பரிசுத்தமாக்க எப்பொழுதும் தயாராகவே இருக்கிறது. யார் தெரியுமா? அவர்கள் கண்சாடையாகவே இருக்க மாட்டார்கள். அங்கே ஒருவனை பார்த்து விட்டால் அவனை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணவே மாட்டாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இவர்களை குறித்து சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். அப்படிப்பட்டவனை, காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு இருமாப்படைந்து, அப்படிப்பட்டவங்களை அவங்க என்ன செய்யலாம்? இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவனை சொல்கிறேன், சவுல் தள்ளப்பட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம நேரம் அதிகமாக போகிறதுனால ஷார்ட்டாகவே எல்லாத்தையும் சொல்கிறேன், கவனிங்க. அவனுடைய வாழ்க்கையில் சவுல் தள்ளப்பட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒருவேளை தாவீதுடைய பாவம் பெரிய பாவம், தாவீதுடைய பாவம் பெரிய பாவம். ஆனால் சவுலுடைய பாவம் என்ன தெரியுமா? சவுல் நலமானதைகளை தப்ப விட்டு விட்டான். தேவன் என்ன சொன்னார்னா, நீ முழுவதுமாக சங்காரம் பண்ணி விட்டு வா. அவன் அங்கே போய் பார்க்குறான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 15:9. 1 சாமுவேல் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல், நலமானது எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல் இல்லை. கவனிங்க, தேவன் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல் இல்லை, மாறாக பூரண கீழ்ப்படிதல். அல்லேலூயா. தேவனிடத்தில் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல் இல்லை, மாறாக பூரண கீழ்ப்படிதல். ஆண்டவர் உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? முழுவதும் சங்கரிச்சிட்டு வா. இன்னைக்கு நம்ம விஷயம், நம்ம காரியம் என்ன தெரியுமா? எதெல்லாம் என்னை பாதிக்காதோ அதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிஞ்சிருவேன், எதெல்லாம் என்னை பாதிக்குதோ அதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒரு நல்ல கிறிஸ்தவன் எது தன்னை அதிகமாக பாதிக்கிறதோ அதற்கு என்ன விலைக்கரையானாலும் செலுத்தி தேவனுக்கு கீழ்ப்படிவதில் ஆர்வம் காட்டிக்கொண்டே இருப்பான். நிறைய காரியங்களை சொல்லலாம் பைபிள்ல இருந்து. இவன் மேலே என்ன செஞ்சாங்களாம்?
கண்சாடையாக இருந்தாங்களாம். கண்சாடை ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் பெனகாஸ்ட்டை மட்டும் என் சமாதானத்தின் இவன் மேலே கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? எந்த பெனகாஸ்ட்டை? ஆமாம் இல்லை. ஆனால் ஏன் காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் மோசே இப்போ கூட பார்த்துட்டு மோவாபியர்களோடு கூட வேசித்தனம் பண்ணும் பொழுது மோசேயும் ஆரோனும் பார்த்துட்டு கூட நினைச்சுருந்தாங்களா, அழுதுகிட்டு இருந்தாங்களாம். ஏன்னு கேட்டால் அவங்க யாருன்னா பிரபு, அந்த மோவாபிய ஸ்திரீ யாருன்னா பிரின்ஸு. பைபிளில் படித்து பாருங்க. ஐயோ இவ்வளோ உயரமானவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களா, அழுதுகிட்டு இருந்தாங்களாம். ஜனத்தில் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கவங்க செஞ்ச காரியத்தை பார்த்த உடனே மோசே ஆரோனும் கூட பார்த்து அழுது கொண்டு இருந்தார்களாம். அந்த இடத்த வாசிக்க முடியுமா? என்னாகமத்தின் புத்தகம் அழுது கொண்டு நின்றார்கள் என்று இருக்கும். இருக்குதா? 25:18 வாசியுங்கள். பேயோரின் சங்கதியிலும் பேயோரின் நிமித்தம் வாதையுண்டான நாளிலே குத்துண்ட அவர்கள் சகோதரி ஆகிய கஸ்பி என்னும் மீதியான் 14 வாசிங்க. 14 வாசிங்க. 6 வசனம். புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரீயை தன் சகோதரரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். 14 வசனம் பாருங்க. மீதியானிய ஸ்திரீயோடு குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பேர் சிம்ரி. அவன் சல்லுவின் குமாரனும் சிமியோனரின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுவுமாய் இருந்தான். குத்துண்ட மீதியான ஸ்திரீயின் பேர் கஸ்பி. அவன் சூரின் குமாரத்தி. அவன் மீதியானுடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு தலைவனுடைய மகளும் பிரபுவும் சேர்ந்து செய்யும் பொழுது மோசே என்ன செஞ்சாராம்? ஆனா பினகாஸ் என்ன செஞ்சா தெரியுமா? ஈட்டி எடுத்துட்டு போய் உருவி போக குத்துனான். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? 13ஆம் வசனத்துல பாருங்கள். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்று 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை. இதை நான் படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆண்டவர் சமாதானத்தின் உடன்படிக்கை, தேவனோடு சமாதானமாய் இருப்பவன், தேவனோடு எப்பொழுதும் நான் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பவன் பாளையத்தில் நடக்கிற அசுத்தங்களுக்கு விரோதமாக கையில் ஈட்டி வைத்துக் கொண்டே நிற்பான். அவன் ஜனங்களோடு சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பது 2ஆம் பட்சமாக இருக்கும். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? நான் கண்சாடையா இருக்கவே மாட்டேன். கண்சாடையா கொரிந்து சபை தனக்குள்ளே இந்த புளித்த மாவை அனுமதித்ததற்கான 2வது காரணம் என்னவா இருந்தது தெரியுமா? கண்சாடையாக இருந்தது. மூன்றாவது இந்த 5ஆம் வசனத்தை பாருங்கள். 5ஆம் வசனம். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். கவனிங்க. இப்போ இந்த விஷயத்தை பவுல் எப்படி ஹேண்டில் பண்ணார் தெரியுமா? அவனை எங்க ஹேண்ட் ஓவர் பண்ணாரா? சாத்தான்ட்ட ஒப்பு கொடுத்துருவேன் நான். இப்படிப்பட்ட
அதாவது இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கிறான், இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆனால் கொரிந்து சபையின் தலைவர்கள் அவனை எப்படி ட்ரீட் பண்ணாங்க? கண்டிப்பு இல்லாமல் ட்ரீட் பண்ணாங்க. என்ன செஞ்சாங்க? முதல்ல கண்சாடையாக இருப்பது என்பது வேற, கண்டிப்பு இல்லாமல் இருப்பது என்பது. இதில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப கண்டிப்பாக இருந்தார். எப்படி தெரியுமா? அவனை நான் எங்கே ஒப்பு கொடுக்குறேன்? சாத்தான். இதான் ஃபைனல் ஸ்டெப். சாத்தான்ட்ட ஒப்பு கொடுக்குறேன். சில நேரம் இது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை பயன்படுத்தி அவன்கிட்ட சாத்தான்ட்ட ஒப்பு கொடுத்தார். சாத்தான்ட்ட ஒப்பு கொடுத்தார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை ரொம்ப கண்டிப்பாக இல்லாமல், ரொம்ப கண்டிப்பாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்சாடையாகவும் இருப்பது. ரெண்டாவது கண்டிப்பாக இருக்கணும். எப்படி கண்டிப்பானா? உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ ஒரு கண்ணுடையவனாக நித்தியத்துக்கு போகிறது? யார் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட, அதாவது நான் இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட மனநிலைமையோடு கூட மிகவும் கண்டிப்போடு கூட தன் வாழ்க்கையில் இருப்பார்களோ அவர்களுக்கு தேவன் உதவி செய்து கொண்டே இருப்பார். ஏன் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய முடியல? இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, குறிப்பிட்ட இந்த பாவத்தை என்னால் ஜெயிக்க முடியல, பாழ்படுத்திக்கிட்டு இருக்குது. ஏன்? அதற்கு விரோதமாக நான் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்காதனால. வாலிப தங்கச்சி மாதிரி இங்கே உட்காந்துருக்கீங்க, பேர் சொல்ல விரும்பலை, நம்ம சபையை சேர்ந்த ஒரு அண்ணன், ஈரோடு காலேஜ் படித்து, எங்களுக்கெல்லாம் க்ளோஸ். ஈரோடுக்கு அவங்களுக்கு ஆக்சுவலாக ஷார்ட் ஷைட்டு. அவங்க எப்போவுமே என்ன செய்வாங்களாம், காலேஜ் முடிச்சுட்டு வரும் பொழுது அங்கே நிறைய பிள்ளைங்கள்லாம் இருக்கும் பொழுது கண்ணை திறந்துட்டு கண்ணாடியை கலத்திட்டு குருடனை போல தான் நடந்து வருவாங்களாம். வாலிபர்கள் மத்தியில் அவர் சாட்சியும் சொல்லியிருக்காரு. பிரதாப் வந்து ஆக்சுவலாக அவருக்கு கிளாஸை அவர் சொன்னது தவிர ஈரோட்டில் அவர் படிச்சுட்டு இருக்கப்ப அதெல்லாம் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக, எனக்குள்ளே பாவம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் அவ்வளோ கண்டிப்பாக இருந்தாராம். அப்படி விளைவு என்ன தெரியுமா? சமீபத்தில் 2 வருடங்களுக்கு முன்பு நான் ஆண்டன் புதர் அங்கே போயிருந்தோம். அவர் வேலை பார்க்குற கம்பெனியே பார்த்தீங்கன்னா டாப் லெவலில். இப்படி தங்களுக்கென்று தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை தேவன் ஒருபோதும் சும்மா விடுவதில்லை. யார் வந்து கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையை என் தேவனுக்காக வேண்டி நான் வைராக்கியமாக இருப்பேன், இந்த காரியம் எனக்குள்ளே போகவே விட மாட்டேன்னு சொல்லி கண்டிப்போடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். உங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்ட சொல்கிறேன். ஆதியாகமம் 20:3 வாசியுங்கள். ஆதியாகமம் 20:3 வாசியுங்கள். அங்கே ஒரு மனிதனை பாருங்கள். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். அவன் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். அவன் ஆண்டவரே ஜனங்களை அழிப்பீரோ, இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோட நீ செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். அபிமெலேக்குக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது, சம்பந்தமே. அப்போ அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? சாரால அழைப்பிச்சிட்டான். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? சொப்பனத்தில் தோன்றி அவன் என்ன செஞ்சாராம்? அப்போ ஆண்டவர்கிட்ட அவன் சொன்னான், ஆண்டவரே அவனுக்கும் இந்த ஆண்டவருக்கும் சம்மந்தம் கிடையாது. அவன் ஆண்டவர்கிட்ட சொன்னான், ஆண்டவரே நான் இதை நீ உத்தம இருதயத்தோடு செஞ்சதுனால உன்னை நான் பாவம் செய்யாதபடி. ஆனால்
சொப்பனத்திலே தோன்றி அபிமெலேக்கை எச்சரித்து காத்து கொண்ட தேவன் தாவீதை காத்து கொள்ளவில்லை. நல்லா கவனிங்க. தாவீதை காத்துக்கிட்டாரா? காத்துக்கல. ஏன் காத்துக்கல? இந்த விஷயத்தில் தாவீதுக்கு உத்தம இருதயம் இல்லை. உத்தம இருதயம் இல்லை. என்ன உத்தம இருதயம் இல்லை? அபிகாயில பார்த்தாலும் நம்ம ஆள் சிரிப்பான், எப்படா நாபால் சாவான். மீகால பார்த்தாலும் விட மாட்டான். அவன் ஒரு சில நேரம் தேவன் பாவம் செய்கிற போது என்னை பாதி வெளியில் நிறுத்துவதில்லை, படுகொலிக்குள் விழுந்த பிறகே அனுமதிக்கிறார். அதற்கு முன்பு தேவனுக்கு முன்பாக ஒரு உத்தம இருதயம். அதனால தான் ஆசாவுக்கு ஆண்டவர் சொன்ன பொழுது, தம்மை பற்றி உத்தம இருதயம் உடம்புள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி. ஆண்டவர் என்ன செய்தாரா? பூமி எங்கும் உலாவி பார்த்துட்டு இருக்காரா? எதுக்காக வேண்டி? அந்த உத்தம இருதயம் உள்ளவனுக்கு நாளுக்கு நாள் பவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரா. என்ன பவர் தெரியுமா? எதுக்காக பவர்? அற்புதம் செய்கிறதுக்கு பவரா? இல்லை பிசாசுகளை துரத்துறதுக்கு பவரா? நோ, அதெல்லாம் ரெண்டாவது. முதலாவது, அவன் பாவத்தை மேற்கொண்டு அவன் உத்தம இருதயத்தில் ஜெயித்து வருவதற்கு தேவன் வல்லமையை விளங்கி பண்ணி கொண்டே இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் தாவீது ஆண்டவர்கிட்ட வந்து மறுபடி கேட்டார், ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டிங்க ஆண்டவரே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய கதறல் அதுவாகத்தான் இருக்க வேண்டி இருக்கிறது. இல்லை, அதுவாகத்தான் இருக்க வேண்டி இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் கண்டிப்போடு இருந்தார். அவர் மட்டும்தான் என்ன செஞ்சார் தெரியுமா? அவன் மேலே ரொம்ப டிசிப்ளின் ஆக்ஷன் எடுத்தார். ஆனால் அவன்கிட்ட சாத்தான்ட்ட ஒப்பு கொடுத்த அந்த சகோதரன் பின்னால் சில நேரம் ஆண்டவர் சில தேவ மனிதர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்து சரிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆமென். யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சாத்தான்ட்ட அலோவ் பண்ணி அவனை அது மாதிரி தான் சொன்னார். யோபு சொன்னார், எப்படி தெரியுமா? அவர் என்னை சோதித்தபின் நான் பொன்னாக. அதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின ட்ரைனிங் டூல் யார் தெரியுமா? சாத்தான். அதே நேரத்தில் ஆண்டவர் யூதாசை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தும் பொழுது அவன் ஒன்றுமில்லாமல் போனான். ஆனால் பேதுருவை சாத்தான்ட்ட ஒப்பு கொடுத்தார். எப்படி தெரியுமா? பேதுருவே இவா, உனக்கு நீ பெரிய ஆளாக ஆகணும், உன்னை இழக்க நான் விரும்பலை. ஸோ உன்னை ஒரு மிக மிக மோசமானவன்கிட்ட கொடுத்தா தான் நீ நல்லவனாக வர முடியும். சாத்தான் உன்னை சுலகினாலே புடைக்கிறதற்கு அவன்கிட்ட போய் கொஞ்ச நேரம் சுலகில் புடைச்சிட்டு வா. அப்படின்னா தான் அதற்கு பிறகு அந்த பேதுருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது. எப்படி மாறிடுச்சு தெரியுமா? அதுக்கு முன் பேதுரு சொன்னார், ஆண்டவரே இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் மறுதளித்தாலும் நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே, சொன்னாரா இல்லையா? ஆனால் இப்போ அந்த பேதுரு அப்படி இல்லை, அவரை திட்டி எழுதுறாரு பவுல். நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? மாயம் பண்ண. ஆனால் பேதுரு பவுலை திட்டவே இல்லை. நம்முடைய சகோதரனாகிய பவுலும் இந்த உள்ளம் எப்படி வந்துச்சுன்னா, முந்தி இந்த பேதுரு யாரையுமே முன்னால் விட மாட்டார், ஆண்டவரே இவங்கெல்லாம் முன்னாள். ஆனால் இப்போ அப்படி இல்லை. சபையை துன்பப்படுத்தின ஒருவன் இப்பொழுது வந்தாலும் அவனை முன்னால் விட்டுட்டு பேதுரு பின்னால் நிற்க ஆரம்பிச்சிட்டார். என்னதுன்னு சொன்னார்? நம்முடைய சகோதரனாகிய பவுலும். பிரியமானவர்களே, இந்த கொரிந்து சபை கண்டிப்பில்லாமல் இருந்தது. 4வது 6ஆம் வசனத்தை பாருங்கள். அதனுடைய இன்னொரு வீக்னஸ்க்கு காரணம் இந்த நான் இப்போ எடுக்கிறது என்னென்னா, இந்த பைபிளில் உள்ள இந்த அதிகாரத்தை தயவுசெய்து நீங்கள் வீட்டில் போய் இப்படி தான் பைபிள் அதிகாரத்தை இந்த வேஸ்ட் ஸ்டடிம்பாங்க. 6ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். 6ஆம் வசனத்தை. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. எதுல மேன்மை பாராட்டுச்சு? எதுல மேன்மை பாராட்டுச்சு? இப்படி ஒருத்தன் போன நாளில் மேன்மை பாராட்டு இல்லோ? நோ. இந்த சபை இந்த சபையினுடைய அவுட்டர் சர்க்கிள் எப்படி இருந்தது தெரியுமா? நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, நான் அந்த ஊருக்கு போனால் கொரிந்து சபைக்கு தான் காரணம். அந்த சபையினுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமைன்னு பாருங்கள். அந்த சபை தனக்குள்ளே மார்த்தட்டி கொண்டிருந்தது. எப்படிப்பட்ட நிலைமை பாருங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள்
எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ண அவங்க எப்படி இருந்தாங்களா? இருக்கிறபடியால் எல்லா அறிவிலையும் எல்லா உபதேசத்திலையும் பூர்ணமா இல்ல, எப்படி இருந்தாங்களா? சம்பூரணம் உள்ளவர்களாக. எங்க சபைய மாதிரி டாக்டரின் சரியான சபை யார் இல்ல. எங்களை மாதிரி பைபிளை அறிஞ்ச சபை யார் இல்ல. மூன்றாவது பாருங்கள் 7ஆம் வசனம். அப்படியே நீங்க யாதொரு வரத்திலும் குறைவில்லாத. அந்த சபையில வரம் அப்ளை பண்ண மாதிரி எந்த சபையிலுமே இல்ல, யாதொரு வரத்திலையும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். போதும். இந்த சர்ச்சில் மாதிரி வரம் சொல்ல சபை இதெல்லாம் குறித்து அந்த சபை மேன்மை பாராட்டி இருந்துச்சு. மேன்மை, அதான் பவுல் எழுதினார், எப்பா நீ மேன்மை பாராட்டுகிறது நல்லதில்லை. 4வது கண் மயங்கி இருப்பது. அது எப்படி மயங்கி இருந்துச்சா? கண் மயங்கி அது தன்னுடைய அவுட்டர் சர்க்கிளை பார்த்துட்டே இருந்துச்சு. ஏய், எங்களை மாதிரி பெஸ்ட் சர்ச் எது இல்லைப்பா, நான் அவங்கள மாதிரியா? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், ஏய் நீ கண் மயங்கி இருக்கிற. சில நேரம் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வெளியே என்ன செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, உள்ள எனக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டுங்கிறது முக்கியம். ஆமேன். வெளியே எல்லாரும் பார்த்து சொல்லலாம், ஜெய்சிலன் பிரதரா அவர் இப்படி சொல்லலாம். உள்ள யாரும் இல்லாத போது நானும் என் தேவனும் எப்படி இருக்கிறோம், இதான் முக்கியம் இல்லை? இன்னைக்கு நம்ம அநேக நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே என் மனக்கண் மற்றவங்க என்னை பற்றி என்ன சொல்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை ஆண்டவரே. சபையில் உள்ள விசுவாசி என்னை பார்த்து என்ன சொல்கிறாங்கிறது முக்கியம் இல்லை ஆண்டவரே. நீங்கள் என்னை பார்த்து என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே? ஒருவேளை என்னுடைய காரியங்கள் வெளியே பெருசாக இருக்கலாம். அன்னைக்கு இருக்கிற பரிசேயர்களுடைய வெளிப்பிரகாரம் மிக சுத்தமாக இருந்தது, அவங்க மேன்மை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ள அவங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். வெள்ளையடிக்கப்பட்ட சில நேரம் என்னுடைய வாழ்க்கையின் வெளிப்பிரகாரமான காரியம் என் ஜெப வாழ்க்கை, அது நல்லது தான். என் ஜெப வாழ்க்கை, என் உபவாசம், என்னுடைய ஊழியம், இதையெல்லாம் நான் பார்த்துட்டு நான் மற்றவங்களை விட அப்படிங்கிறத விட உள்ள எப்படி இருக்குது? இந்த கொரிந்து சபையினுடைய நிலைமை வெளியே நல்லா இருந்ததே தவிர உள்ள அங்கே யார் இருக்கிறா இருக்குது. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே எனக்குள்ள இந்த கண் மயங்கி இருக்கிற நிலைமை மட்டும் வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, வேண்டவே வேண்டாம். எபேசு சபை எடுத்துக்கோங்க. எபேசு சபையினுடைய நிலைமையை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் எபேசு சபை எப்படிப்பட்ட சபைன்னு பாருங்கள். அந்த சபை வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சபையை போல ஆண்டவர் சொல்கிறதுக்கு பாருங்க, நீ உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல். இந்த சபை வெளியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இளைப்படையாமல் பிரயாசப்பட்ட சபை. இந்த சபையை போல டிசைனிங் உள்ள சர்ச் எதுவும் கிடையாது. அங்கே வேற ஊழியக்காரங்க வந்து பிரசங்கம் பண்ணிடவே முடியாது. அப்போஸ்தலர் அல்லாத அது என்ன செஞ்சுன்னா டிசைன் பண்ணுச்சு. ஆனால் இந்த சபை வெளியே காரியம் நல்லா இருந்தது. சபை தேவனுடைய சபை, தேவனுடைய பார்வையில் இந்த சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? விழுந்து போன சபை. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? உன் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா விழுந்து போயிருக்கிற. ரீசன் என்ன? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட. சரத சபை எடுத்துக்கோங்க. நீ உயிர் உள்ளவன் என்று அறிந்தும் செத்துட்ட. நம்ம ஆண்டுடைய காலத்தில் நம்ம அடுத்து கேட்குற காரியம், ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற சில காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களே என் உள்ளான மனிதனை பார்க்க விடாதபடி என் கண் ஒருபோதும் மயங்கிடக்கூடாது ஆண்டவரே. ஷார்ப்னஸை தாங்க ஆண்டவரே, ஷார்ப்னஸை தாங்க ஆண்டவரே. ஒருவேளை மற்றவர்களை விட எனக்கு வேத வெளிச்சம் நல்லா இருக்கலாம் நான் நினைக்கலாம். அது எனக்குள்ள உள்ளான ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியாதபடி என் கண்களுடைய மீள் செதில்கள் கீழே விழுந்து விடட்டும் ஆண்டவரே என்று ஜெபிப்பது நல்லது. ஆமென். ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே
என் கண்ணில் இருக்கிற மீள் செதில்கள் கீழே விழுந்து விடட்டும் ஆண்டவரே. அது என் உள்ளான நிலைமையை எனக்கு காண்பித்து கொடுப்பதாகவே இருக்கட்டும். இந்த கொரிந்து சபையினுடைய காரியம் என்னவாக இருந்தது என்றால் அது கண்மயங்கி போயிருந்துச்சு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. அடுத்து இந்த சபை 7ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். புறம்பே கழித்து போடுங்கள். இங்க எழுதுகிறாரு பாருங்க. அதனால என்ன செய்யுங்கன்னா, களைந்து போட்டுரு, தூக்கி கடாசிரு. எது வரைக்கும் இஸ்மவேலையும் ஈசாக்குக்கையும் ஒன்னா வச்சு நீ வண்டி ஓட்ட முடியாது. களைந்து போட வேண்டியவைகளை களைந்து போட்டுதா. சில நேரம் ஆண்டவர் நாம் நினைக்கிறோம் இந்த இஸ்மவேலையும் ஈசாக்கையும் ஒன்றா வச்சு கடைசி வரைக்கும் கொண்டு போயிடலாம், முடியாது. களைந்து போட்டவைகளை களைந்து போட்டு தாகணும். சில நேரம் நான் ஏற்கனவே அன்னைக்கு கூட்டத்தில் பேசும்பொழுது யோனாவின் ஜெபத்தை குறித்து பேசும்பொழுது பேசினேன் அல்லவா. சில நேரம் யோனா பயணித்த அந்த கப்பற்காரர்களைப் போல நாம் செயல்படக்கூட முடியாது. எப்படி? யோனாவையும் வச்சுட்டு தண்டு வலிக்கணும்னு நினைக்க முடியாது. யோனாவையும் வச்சுட்டு தண்டு வலிச்சு கரை சேர்ந்துடலாம்னு நினைக்க முடியாது. யோனாவை தூக்கி கடலிலே போட்டார்கள். அப்புறம் சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு, சில நேரங்கள் தேவன் எனக்கு காண்பித்து கொடுக்கிற யோனாக்களை நான் கடலின் ஆழத்திலே போடாமல் என் கப்பல் தேவன் நியமித்த கரையிலே போய் சேரவே முடியாது. ஆனால் தான் இங்கே பவுல் எழுதுகிறார், நீங்கள் பழைய புளித்த மாவை கழித்து போட்டுரு, கழித்து போட்டுரு. சில நேரம் நித்திய ஜீவனுக்கு ஆசைதான். நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடையணும் வர்றவன் தான். ஆனால் இங்கே ஆண்டவர் உள்ள என்ன இருந்துங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். எல்லா ஐஸ்வர்யவான்களும் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது உனக்கு உண்டானதை விட்டு தரித்திருக்க கூடன்னு சொன்னாரா? சொல்லலை. இவன்கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் சொன்னார். ஏன் சொன்னார்? இவனுடைய இருதயத்தில் அவன் வைத்து பூஜித்து கொண்டிருக்கிறது யார் என்று தெரியும் இல்லை? அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ அதை களைந்து போடாமல் நித்திய ஜீவனுக்கு நேராக என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அரைந்து போடும். அந்த பழைய புளித்த மாவை களைந்து போட்டு விடு, களைந்து போட்டு விடு. ஒரு வாலிப பொண்ணு ஜெபம் பண்ணாலாம், ஆண்டவரே என் திருமண வாழ்க்கையில் உங்கள் சித்தம்தான் நடக்கணும் ஆண்டவரே, உங்கள் நடக்கணும் ஆண்டவர். ஆண்டவரே நீர் விரும்புகிற மாப்பிள்ளையை தான் நான் கட்டுவேன் ஆண்டவரே, ஆனால் அது அந்த ஜானாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணலாம். எப்படி? யாரும் ஜான் இல்லைல்ல, இது அப்படி இல்லை. தேவ சித்தம் செய்வதற்கு எந்த விதமான, இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் அப்படி தான் இருக்கு, ஆண்டவரே உங்கள் சித்தம் செய்ய ஆசை ஆண்டவரே. நோ, தேவ சித்தம் செய்யும் பொழுது அங்கே எந்த விதமான கோரிக்கைகளுமே இருக்காது. ஆண்டவரே ரெண்டு கையையும் வைத்துட்டு நீர் கலையை சொல்லுகிறவைகளை. ஆபிரகாமுடைய வாழ்க்கை களைந்து போடுவதை குறித்து நீங்கள் போய் படிக்க வேண்டுமென்றால் ஆபிரகாமிடத்திற்கு போங்கள். உன் இனத்தையும் அதையும் களைந்து விடுவான். ஒருவேளை அந்த கலந்து போடுவதில் சில நேரங்களிலே அவர் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அவர் ஜீவிதம் கடைசியிலே அந்த மலையின் உச்சியிலே, மோரியா மலையின் உச்சி வரைக்கும் ஒரு நேர்கோட்டிலே கடந்து வந்தது. லோத்தை கலைஞ்சிருப்பானா? கலைஞ்சிருவான். இஸ்மவேலை கலைஞ்சிருன்னா பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாய் தன் வாழ்க்கையில் களையவே முடியாது, களையவே கூடாது என்று நினைக்கிற ஈசாக்கா இருந்தாலும் தேவன் சொல்லிவிட்டால் மோரியா மலையில் போய் கலைந்து விடுவதற்கு அவன் ஆயத்தமாக்கி விடுவான். அப்படிப்பட்டவர்களே தேவனோடு கூட அந்த நேர்கோட்டிலே சஞ்சரித்து கொண்டே இருக்க முடியும், இல்லை? உண்மைதானே? ஆனால் கொரிந்து சபை அந்த
புளித்த மாவை அவங்க என்ன செஞ்சாங்களாம்? கலைந்து போட 7ஆம் வசனத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? கழித்து போட அவர்கள். அடுத்து பாருங்க 8ஆம் வசனத்தை பாருங்க. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவுள். இப்போ பவுல் எழுதுகிறார், பிக்சரில் எழுதுகிறார். என்ன தெரியுமா? ஆகையால் இப்போ நீ செய்ய வேண்டியது என்னன்னா, கலைந்தும் போடணும், ரெண்டாவது கணக்குலையும் கொஞ்சம் சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்? கலைந்து போடுவது மட்டுமல்ல, உன் கணக்கில் வரவாகணும். என்ன வரவாகணும்? எது வரவாகணும் பாருங்க? துப்புரவு உண்மை. உண்மை. கொரிந்து சபைட்ட ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ வெளியே வேற உன் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா, உனக்கு கணக்கு சீட்டை பார்த்தா எப்படி இருக்குன்னா, நான் அதை இப்படி தான் படிக்கிறேன். உன் கணக்கு சீட்டை பார்த்தா கழிக்க வேண்டியது, இந்த கழிக்க வேண்டியதை நீ இன்னும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் கூட்ட வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குது. என்ன? துப்புரவு உண்மை. இது ரெண்டும் கூட்டணும்பா, கணக்கில் சேர்க்கணும். மாறாக நீ எதில் ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்க? மற்ற காரியத்தில் ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்கிற. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேக்க நிலை அடைய முடியாது. ஒன்று நீங்கள் முன்னால் போகணும், இல்லைன்னா பின்னால் வரணும். நான் இருந்த இடத்துல இருக்கிறவனு யாருமே பரிசுத்தமாகிறவன் இன்னும் நான் ஆரம்பத்தில் வந்து அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னும் அப்படியே தான் இருக்கோம்னா, இந்த பிரதர் ஆரம்பத்தில் வந்து கோவப்படுவார், இப்போ ரொம்ப கோவப்படுவார். அது இல்லை. முந்தி அவர் சிங்கமாக இருந்தவர் இப்போ ஆட்டுக்குட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறார். இல்லை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடந்து போகிற ஒரு நிலைமை. பிரியமானவர்களே, இந்த இடத்துல அந்த சபை தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் கணக்கில் சேர்க்க வேண்டியதை கணக்கில் சேர்க்கலை. எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? சிடி ஸ்டட். தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களில் சிடி ஸ்டட் அந்த தீவில் கண்கள் இருளடைந்த நிலைமையில் வேத புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தாராம். அப்படி வேத புத்தகத்தை புரட்டி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் போய் கேட்டாராம், ஸ்டட், வேதத்தில் எதையோ புரட்டி பார்த்துட்ருக்கீங்களே, ஏதாவது வச்சுருக்கீங்களா, எடுத்தாரேன்னு கேட்டாராம். இல்லைப்பா, இன்னும் கொஞ்ச நாட்களில் மரிக்க போகிறேன், என் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத கட்டளை ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறேன்னு சொன்னாராம். அல்லேலூயா. நான் யோசித்தேன், ஆண்டவரே சிடி ஸ்டட் இப்படி தேடி இருக்காரு, நான் எப்படி ஆண்டவரே தேடுவேன்? நான் கீழ்ப்படிந்த கட்டளை ஏதாவது இருக்கான்னு தான் தேடணும். நம்ம கீழ்ப்படிஞ்ச அவர் கீழ்ப்படியாத கட்டளை எதுவாக இருக்கான்னு தெரியும் இல்லை. அவருடைய ஜீவிதம் அவ்வளோ ஷார்ப்பாக இருந்ததான். இந்த சபை தன்னுடைய வாழ்க்கையில் அதனுடைய கணக்கில் பரிசுத்தம், துப்புரவு உண்மை என்கிறத சேர்க்கவே இல்லையா. இப்போ தான் கடைசியாக ஒன்று சொல்கிறார் பாருங்கள். இதே 5ஆம் அதிகாரத்தில் கடைசியாக ஒன்றை சொல்கிறார் பாருங்கள். 10ஆம் வசனம். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர். 11ஆம் வசனத்தை வாசியுங்கள் தயவுசெய்து. 11. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கவும் கூடாது. 7வது இந்த சபை என்ன செஞ்சதுன்னா கலந்திருந்தது. எப்படி கலந்திருந்தது? அந்த சபையில் பவுல் எழுதுகிறார், எப்படி தெரியுமா? விபச்சாரக்காரன், பொருளாசைக்காரர் எல்லாரும் கூட கலந்திருந்தது. அநேக நேரம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய ஃபெல்லோஷிப், நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப், நம்முடைய ரிலேஷன்ஷிப், இது மூணும் எல்லார் மீதும் அன்பு செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனால் யாரோடு ஐக்கியமாக இருக்கிறோம் என்பது முக்கியமான காரியம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரியப்பா, நீங்கள் என்ன செய்றீங்க? ஏன்னா எல்லாரும் வர்றதுனால எல்லாரும் கூட கலந்துருக்கீங்கப்பா, கலந்துருக்கீங்க.
அப்படிப்பட்ட ஒருத்தனை நீக்காமல் அவனோடு கூட நீங்கள் என்ன செய்றீங்க? ஃபெல்லோஷிப் வச்சுருக்கிறீங்க. பிசாசு அநேக நேரங்களில் நம்மோடு கூட போராடி ஜெயிக்க முடியாது என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். போராடி, அதனால் உறவாடி தான் நம்மளை ஜெயிப்பான். போராடி நம்மளை என்ன செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும், போராடுனா இவங்க போராட்டத்தை கண்டுபிடிச்சிருவான். அப்போ அதனால் என்ன தெரியுமா, உறவாடி தான். சிம்சோனுடைய பலத்தை போராடி ஜெயிக்க முடியாதுன்னு யாருக்கு தெரியும்? அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, உறவாடி அவனை வீழ்த்துற தெலீலாளை. பிசாசு இன்னைக்கு அது மாதிரி தான், போராடி இவங்களை விழ வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் உறவாடி நம்மளை கீழே தள்ளுகிற தெலீலாட்களை அனுப்பி விடுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம். சிங்கத்திட்ட போராடி சிம்சோன் என்ன செஞ்சிட்டான்? ஜெயிச்சிட்டான். போராடி அவன் ஜெயிச்சிருவான். ஆனால் தெலீலாட்ட உறவாடி தோத்தாகணும். இஸ்ரவேல் ஜனங்கள் போராடி அவனை என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க. அதனால் மோவாபியர்களை அனுப்பி உறவாடி என்ன செய்ய. பிழையாம் பார்த்தான், இந்த ஜனத்தை போராடி ஜெயிக்க வைக்கவே. அதனால் என்ன செய்யலாம், இவங்கள்ட்ட சில அழகான ஸ்திரீகள் அனுப்பு, உறவாடட்டும். இன்றைக்கி அப்படி தான் அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, போராட்டத்தில் கவனமாக இருந்த அநேகர் உறவாடுவது யாரோடங்கிறத கவனமாக இல்லாதனால தோற்று போனார்கள். ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம். யெரொபெயாமுக்கு முன்பாக சவால் விட்டு வந்து விட்டான் கிழட்டு தீர்க்கதரிசி. அவன் யெரொபெயாமுடைய கை அப்படி நின்றுச்சு. அந்த அளவுக்கு அந்த இளம் தீர்க்கதரிசி பவர்ஃபுல்லான ஆள். சாத்தான் பார்த்தான், உனக்கு இவன் சரியில்லை அப்படின்னு ஒரு கிழட்டு தீர்க்கதரிசியை உறவாட அனுப்புனான். கடைசியில் தன்னுடைய ஜீவித ஓட்டத்தையே அந்த இளம், நான் நினைக்கிறேன் அவன் ஒரு எலியாவாக முடிந்திருக்க வேண்டியவன், அவன் ஒரு எலிசாவாக முடிந்திருக்க வேண்டியவன். காரணம் அங்கே அவனுடைய ஜீவிதம் கெட்டுப்போனது காரணம் உறவாடுவது. பிரியமானவர்களே, கொரிந்து சபை ஒருவேளை இன்னைக்கு அநேக விஷயங்களை நம்ம பேசினாலும் இதை மறுபடியும் வீட்டில் போய் ஒரு தடவை பார்ப்போம். பார்த்துட்டு இந்த பைபிள் ஸ்டடியில் இந்த இதில், ஆண்டவரே, கொரிந்து சபை தனக்குள்ளே காணப்பட்ட புளித்த மாவை எப்படி அலோவ் பண்ணுச்சு? என் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே உங்களுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாக மாறாதபடி எனக்குள்ளே வருகிறதான காரியங்களை இனம் கண்டுகொள்ள அநேக விஷயங்களை நான் கண்டுபிடிக்காம விட்டுதான். ஆண்டவரே, கண்டுபிடிப்பதற்கு உடைய வார்த்தை எனக்கு உதவி செய்யட்டும். கண்டுபிடித்து கொடுப்பதற்கு சில குலவி ஆட்களை எனக்கு அனுப்புங்க ஆண்டவரே. நான் கண்டுபிடிக்கிறவன் மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் கண்டுபிடிக்கிறேன்னா அந்த காரியத்தின் மீது ஒருபோதும் நான் கண்சாடையாக இருக்கவே கூடாது ஆண்டவரே. கண்சாடையாக இருந்துடவே கூடாது ஆண்டவரே. நான் அதை கண்டிப்பாக என் வாழ்க்கையில் அதை களைந்து போடுகிறவனாக நான் இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் காணப்படுகிற வெளிப்பிரகாரமான காரியங்கள் நிமித்தம் நான் கண்மயங்கிடவே கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, வெளியே இருக்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதல்ல, உள்ள நான் யாராக இருக்கிறேன் என்பதை நான் கவனிக்கிற ஒரு ஜீவிதத்தை தாரும். எல்லாவற்றிற்கு மேலாய் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என் கணக்கில் இன்னும் பரிசுத்தம் பெறுகிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் பெறுகிற ஒரு ஜீவிதத்தை தாருங்க ஆண்டவரே. துப்புரவு, உண்மை என்கிற காரியங்கள் எனக்குள்ளே இன்னும் பெருக உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாய் என் ஃபெல்லோஷிப்பை சரிப்படுத்துங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் கொரிந்து சபையில் காணப்பட்ட அந்த புளித்தமா, ஆனால் அதே நேரத்தில் கொரிந்து சபை அந்த புளித்த மாவை மறுபடி அப்போஸ்தலனுடைய பவுலுடைய வார்த்தையின்படி சரிப்படுத்தினதுனால அந்த சகோதரன் மறுபடியும் ரட்சிக்கப்பட்டாருங்கிறத நம்ம 2 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். இன்னைக்கு அந்த சகோதரன் மறுபடி சபைக்கு புரோஜனமானவனாக மாறினதை 2 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரியது என்பதல்ல,
நம்ம சரிப்படுத்த தேவன் நம்மோடு கூட நெருங்கி கொண்டே இருக்கிறார். ஆண்டவற்ற நம்ம எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் இறுதி வரைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறவனாகவே இருக்கட்டும். ஆண்டவரே, ஒருபோதும் என் ஜீவிதத்தில் ஆண்டவரே நான் மங்கி எரிகிறவனா மாறிடக்கூடாது. ஆண்டவரே, என் தீபம் அணைஞ்சு போயிடக்கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புளித்த மாவை கண்டுபிடிக்கிற காரியத்தை கண்டுபிடிக்கிறவர்களா இன்னும் இருதயத்தை ஷார்ப் பண்ண உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபம். எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் எரிந்து கொண்டே இருப்பே எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே எனது விளக்கு எரியச் செய்தி இரவை பகலாக்கினி எனது விளக்கு எரியச் செய்தி இரவை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. ஆமென். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீரானையா தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே